பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்பவே கவலையோடு இருந்துட்டுருக்காங்க. கடையில் பாண்டியன் இருந்துட்டு, ஏன்னா வர கஸ்டமர்ஸ் ஒருத்தர் இல்லாமல் வந்து அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவங்களுடைய மனசை நோகடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. எல்லாரும் போன பிறகு சரவணா இதெல்லாம் வந்து இது பண்ணிக்காது, யாராச்சும் ஏதாச்சும் பேசினா கூட வந்து நீ பதில் பேசாது சரியா அப்படின்றாங்க. சரி ஓகேப்பான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய கதிர் வருவாங்க. இவன் என்னடா இங்கே வந்திருக்கான்றாங்க. தெரியலையேப்பான்வாங்க. டேய் சரவணா என்னடா இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா தான்ப்பா வந்தேன்றாங்க. சும்மாவா? அப்போ யார் அங்கே இருக்காங்கன்றாங்க. அங்கே வா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா, அவங்க பார்த்துக்கிறாங்கன்றாங்க. சும்மா அண்ணன் கூட இருக்கலாமேன்ட்டு தான் வந்தேன் அப்படின்றாங்க. அப்படியா சரின்றாங்க. சரிடா ஒரு பேங்க் வேலையே போயிட்டு வரேன், இங்கே 2 பேர் இருங்க சரிங்களான்றாங்க. சரிப்பா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருடா யாராச்சும் ஏதாச்சும் பேசுனாங்கன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்றாங்க. சரிங்கப்பான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்களா? அண்ணன் யார் என்ன சொன்னாலும் சரிண்ணா, நீ எதையும் நினச்சி நீ கவலைப்படாது சரியானன்றாங்க. எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விட எடுக்காது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் ஓகேவா தாண்டா இருக்குன்றாங்க. ஓகேவா இருந்தால் சரிதானே, சும்மா பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழனி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன்னா என்ன நடக்குதாங்க, இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்காங்கட்டு அதெல்லாம் யோசிச்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரவணனுக்கு, ஆனால் எடுக்கிறதா இல்லை. அதுக்கப்புறமா வந்து குமார் இருந்துட்டு சித்தப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையன்றாங்க. ஆனால் சரவணன் நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குடா. ஏன்னா சரவணன் ரொம்ப நல்லவன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். அப்படி இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு கஷ்டமாக நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. சித்தி என்ன சித்தி சித்தப்பா இப்படி இருக்காரு, டே அவர் அப்படிதான்டா எப்போ பார்த்தாலையும் அந்த குடும்பத்தை பற்றி மட்டும் தாண்டா யோசிக்கிறாரு. ஏதாச்சும் சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இப்படி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாருன்றாங்க. சித்தப்பா இன்னுமே உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் எப்படின்னு உங்களுக்கு தெரியல, டே உங்களுக்கு தானே தெரியல. அந்த வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தாங்க தெரியுமா, நான் எதிர்க்க அவங்களுடைய கடைக்கு நேராக ஓப்பன் பண்ணதான் அவங்களுக்கு ஒரு சங்கடம் தான், அது சொல்லாமல் செஞ்சுட்டேன்ற ஒரு கவலான. மற்றபடி அந்த வீட்டில் இருக்கவங்க என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமாடா, மாமான்ட்டு அங்கே இருக்கிற பசங்களுமே என்கிட்ட அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும்போது மாமாவாக நான் இருக்கணும், தோல் கொடுக்கணுன்ட்டு எனக்கும் ஆசையை தாண்டா இருக்குன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கான இதுதான் கிடைக்கலன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சித்தி ஏன் சித்தப்பா அவர் அப்படி தான் விட்டுறா அப்படின்வாங்க. எங்கே போகிறீங்க, இல்லை சும்மா வெளியே வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சுட்டா குமார்னோடனே சுகன்யா கிட்ட எல்லாமே குமார் சொல்லுவாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துச்சா, அந்த மயில் ரொம்ப நல்லவன் நினைச்சாங்க, இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி வச்சிருக்கா, அவ இப்படிப்பட்ட ஒரு பொம்பளையா இருப்பான்னு நான் கூட நினைச்சு பார்க்கலான்றாங்க. சித்தி அவ்வளோ சீக்கிரத்துல யாருமே எடை போட முடியாதுன்றாங்க. அந்த மயிலோடைய அம்மா சும்மா இருப்பாங்க நான் நினைக்கிறேங்க, இனிமேல் தான் அவங்களுடைய ஆட்டமே ஆரம்பம். இனி அவங்க என்னென்ன செய்ய போறாங்க மட்டும் பாருங்கன்றாங்க. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்ம நல்லவங்க நல்லா நம்பிட முடியாதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ பெரிய விஷயம் செய்ய போறாங்கன்னு மட்டும் தோணுதுன்றாங்க. என்னடா சொல்ற குமார், ஆமா சித்தி கண்டிப்பா செய்யவாங்க, எனக்கு கூட வந்து ரொம்ப நாளாக அந்த சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து அண்ணன் யாரு நான் கால் பண்ணது, அதுவா பழனி மாமா அதை எடுத்து பேசுனேன். இல்லடா என்னன்றா பேசுறதுன்றாங்க. அண்ணன் இங்க பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கோம் தான் மாமா கால் பண்ணி பேசுறாங்க, நீ பேசினா அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்லண்ணே, என்ன இதுன்னு பேசுனேன்றாங்க. சரிடா நான் நேர்ல போய் பேசிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க. சரி நான் நீ பேசிட்டு வான்றாங்க. அப்போ வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வரேன். சரி கடையை பார்த்து போயிடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்றாங்க. சரி ஓகேடா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுகன்யா இருந்துட்டு எங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டாலமா, கடை குமார் வரேன்னு நிற்கிறான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். வேண்டாம் சும்மா அவனு நம்ம அது இதுன்னு பண்ணிட்டு இருக்க கூடாது, நீ சாப்பிட்டு வா. உங்களுடைய அக்கா பசங்க இப்படி இருக்காங்கன்ட்டு அப்படியே கஷ்டமா இருக்கா, எங்க ஃப்ரீயா விட்டுருங்க. சரி உங்களுக்கு நான் சாப்பாடுங்கவே எடுத்துட்டு வரேன். சரி சுகன்யா நீ போயிட்டு வான்றாங்க. அவங்க போனதுமே வந்து குமார் வந்து அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவன் ஃபோன் எடுக்கலையே அப்படின்ட்டு. அப்புறம் நேரம் வந்து பார்த்தா சரவணன் கடைக்கு நேரம் நிற்பாங்க, அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. மாமா அப்படின்றாங்க. டே வாட சரவணா அப்படின்றாங்க. அப்புறமா நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்டா, உண்மையிலேயே அந்த மயில் இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கல, அந்த மயில் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டா, ஆனால் கடைசியில் அந்த மயில் இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணிருக்கு. நல்ல பொண்ணு நினைச்சா, ஆனால் அந்த பொண்ணுடைய இதில் வந்து இப்படி ஒரு எண்ணம்லாம் இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமே ஆயிடுச்சுன்றாங்க. நான் ரொம்ப நம்பினேன் மாமா, ஆனால் நம்பினதுக்கு அவள் இப்படி பண்ணிட்டான்றாங்க. இந்த அளவுக்கு அந்த மயில் இருப்பான்னு நினைக்கல, அவள் அந்த அளவுக்கு நல்லவ நினைச்சா, ஆனால் இன்னைக்கு என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த அவள் மறைக்கிற மாதிரி பண்ணிட்டான்றாங்க. உன்னுடைய இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே கஷ்டமா போச்சுடான்றாங்க. அந்த மயிலை நான் கூட எவ்வளவோ நம்பினான், இன்னைக்கு அந்த மயில் எல்லாருடைய விஷயத்துல இப்படி விளையாடிட்டு போயிடுச்சு. அதுவும் எந்த அளவுக்கு நல்லவான உன்னவே அவள் ஏமாத்திட்டு போயிட்டாளடா, உண்மையிலேயே அந்த பொண்ணு இப்படி ஒரு விஷயம் பண்ண நான் நினைக்கலடா அப்படின்ட்டு மாறி அந்த அளவுக்கு எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயத்துல பண்ணிட்டு போயிடுச்சுட்டு சரவணன் அவங்களுடைய மாமாவை ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மாமா, என்னுடைய வாழ்க்கையும் போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு மாமான்றாங்க. இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு மாமா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. அதுக்கு இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத சரியா மாப்பிள்ள, எப்போவும் மாமா அவங்க கூட இருக்காங்க, கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி எல்லா நேரத்துலையும்
உன் கூட மாமா இருப்பேன் சரியா, நீ எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கலான்றாங்க. என்னடா சொல்கிறது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா புரியுது, அதனால் சும்மா நீ அது இதுன்ட்டு எதையுமே நினச்சி நீ மனசை போட்டு குழப்பிக்காதுன்றாங்க. சரி மாமா, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன மாமா அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்களை நம்மளுடைய சரவணனும் நம்மளுடைய பழனி 2 பேருமே பேசிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நீ ஃபீல் பண்ணாதான், அவங்க எப்படியோ ஒன்று போயிட்டு போட்டோம் அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க. கடையில் வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. சரவணனுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐயோ இருக்கட்டும் மாப்பிள்ள, இல்லை மாமா இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் அவங்களுக்கான ஹெல்ப்பெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி மாமா, நம்ம ஃப்ரீயாக இருந்தால் ஈவினிங்காக நம்ம பேசலாமா? கண்டிப்பாக பேசலாம் மாப்பிள்ள, எங்கேயாச்சும் நம்ம மீட் பண்ணி பேசலாம், கால் பண்ணுன்றாங்க. சரி டே, கடையில இருந்து ஏதாச்சும் எடுத்துக்கூட. இல்லை மாமா இருக்கட்டும், எடுத்துக்கூடணுன்னு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. நம்ம மாப்பிள்ள சரவணா, எதையும் நினச்சி கவலைப்படாது சரியா, பார்த்துக்கலாம் சரியா, நீ எதுவுமே நினைக்கக்கூடாது, ரிலாக்ஸாக இரு சரியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் ஓகேவாக தான் இருக்கேன்றாங்க. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும்டான்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க மாமாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரவணன் நினச்சிட்டு பழனி கஷ்டமாக இருக்குது. பாண்டியன் வராங்க கடைக்கு. இவர் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாருன்னு ஷாக் ஆகுறாங்க. டே எங்கடா அவன், அண்ணன் டீ குடிக்க போயிருக்குப்பா, டே தனியாக ஏன்டா அனுப்புனேன், கடையை யாருப்பா பார்த்துப்பாங்க, இருக்கிறதுல 2 பேர் தானே, அதெல்லாம் ஒன்றில் வந்துடும், அண்ணனை கொஞ்சமாச்சும் தனியாக விடணும்ப்பா, சும்மா நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தால் அது சரியாக வராது, டே இல்லைடா அது வந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறமா வந்து நான் போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ வந்துடும் இப்போ அண்ணனே வந்துருச்சுன்றாங்க. டே எங்கடா போயிட்டு வந்தோடனே அப்படியே முழிக்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு உடனே கதை டீ குடிக்க போனேன்னு சொல்லி வச்சிருக்கேன், அப்படியே மெயின்டைன் பண்ணு சைக்கு பண்ணுறாங்க. டீ குடிச்சிட்டு வந்தோம்ப்பான்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, சரி சரவணா நீ உள்ளே வரேன்னு சொல்லிட்டு, டேய் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், சரவணை பார்த்துக்கோ, தனியாக விடாதுன்றாங்க. சரி ஓகேப்பான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னடா என்னை நல்லா படி பார்த்துக்க சொன்னாங்களா, தனியாக விட வேணான்னு சொன்னார் அப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, டே என்னெல்லாம் நினச்சி நீங்கள் அவ்வளோ கவலைப்படாதீங்கடான்றாங்க. நான் ஓகேவா தான் இருக்குது சரியான்றாங்க. சரிண்ணா அதெல்லாம் விடு, மாமா பார்க்க போனேன் என்ன ஆச்சுன்றாங்க. இல்லைடா மாமாவை பார்த்த பிறகு தாண்டா எனக்கு ஒரு மாதிரி மனசில் இருக்க பாரதெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குன்றாங்க. நிறைய விஷயங்களை மாமா கிட்ட மனசு விட்டு நான் பேசணுன்றாங்க. இங்கே பாருங்க, உண்மையிலே மாமா ரொம்ப நல்லவர். ஏன்னா அந்த கடையை எதிர்க்க அவர் ஆரம்பிச்சது அவருக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே மாமாவை தப்பாக நினச்சிட்டோம். என்ன இருந்தாலும் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரின்னு நம்ம யோசித்து சில முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனால் எடுக்காமலே சில வார்த்தைகளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்றாங்க. சரி இப்போ மாமா என்ன சொன்னார், நிறைய விஷயங்களை பேசினாரு, என்னை வந்து சமாதானப்படுத்தினாரு. மாமா பேச பேச எனக்கு அழுக கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா அப்படின்றாங்க. அதனால் மாமா வந்து நம்ம ஈவினிங்கே எங்கேயாச்சும் மீட் பண்ணி தனியாக பேசலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியா, சரி பேசலாம் வேண்டிய கதிர் வருவியான்றாங்க. நானும் வரேனே, நம்ம 3 பேரும் தனியாக எங்கேயாச்சும் போயிட்டு பேசிட்டு ஜாலியாக அப்படியே ஏதாச்சும் டீ காஃபி அது மாதிரி குடிச்சிட்டு வரலான்றாங்க. சரி ஓகே அப்பாவால் சமாளிச்சுக்கலாம், இதெல்லாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்றாங்க. நம்ம இன்னைக்கு ஈவினிங் போகிறோம், நம்ம பேசுகிறோம், ஒரு இது கட்டுறோம் சரிங்களா அப்படின்றாங்க. சரிடான்றாங்க. அவ்வளோதானே, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீ இப்படி போய் இது பண்ணிட்டு இருக்க சரியா, இதெல்லாம் ஒரு ஃப்ரீயாக விட்டுரு சரியான்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இது மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வரும், அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும். அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு எதையுமே நினச்சலாம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளோட லைஃப் எதை நோக்கி போதோ அதை நோக்கி தான் நாமளும் போகணும் அப்படின்றாங்க. ஆமாடா நீ சொல்கிறது சரிதான்றாங்க. ஆனால் இப்போ தாண்டா மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் நான் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது, மனசுக்கு ஒரு மாதிரியான நிம்மதி சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதானே, நீ ரிலாக்ஸ் ஆகிற அது போதும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழனிக்கு ஒரு மாதிரியான ரிலாக்ஸாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சரவணன் கிட்ட பேசுனதில் அவங்களுக்கு சந்தோஷம். சுகன்யா வருவாங்க. என்னங்க போகும்போது ஃபீலிங்காக இருந்துட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகன்யான்றாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆளே சரியில்லை, ஒருவேளை யாராச்சும் வந்துருப்பாங்களோ, இல்லை அப்படியெல்லாம் வந்திருக்க மாட்டாங்கன்ட்டு சுகன்யாவும் கேஷுவலாக இருக்காங்க. அப்புறமா பாண்டியன் வீட்டுக்கு வருவாங்க. கோமதின்றாங்க. எங்க சரவணன் எங்க, கதிர் இருக்காங்க, கடையில் 2 பேர் இருக்காங்க, எங்க தனி விட்டு வந்திருக்கீங்க, தனி எங்கே விட்டு வந்திருக்கா, அதான் கதிர் இருக்கால அவன் பார்த்துக்கிறான்னு சொன்னதெல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. நீங்கள் சும்மா தேவையில்லாம விஷயத்தெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது கோமதி, நீ டைமுக்கு சாப்பிடுன்றாங்க. எங்க சாப்பாடுக்குள்ளே உள்ளே இறங்க மாட்டேங்குதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குங்க, எப்படிங்க சாப்பிட தோணும் சொல்லுங்கன்றாங்க. எதையுமே நினச்சி என்னால் சாப்பிடவே முடியலங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றாங்க. அந்த மயில் பொண்ணு சாதாரணமான விஷயத்தை பண்ணிட்டு போனா எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு போனான்றாங்க. சும்மா அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு நல்லா யோசிக்க வேண்டாம் சரியா, இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும், அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இப்படி இருந்தால் அவ்வளோதான், எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம் கோமதி, நடந்தது நடந்துருச்சு, இனி அடுத்து என்ன நடக்க போகுது அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். சும்மா வீட்டில் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா சரவணனுடைய மனசும் கஷ்டப்படும். அதனால வீட்டில் இனிமேல் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அப்புறம் சரவணன் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும், சரவணன் ஃபீல் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன்னு பேசுகிறாங்க. சரிங்க, ஆனால் அந்த மயிலை எந்த காரணத்தை கொண்டு மன்னிக்க மாட்டேங்க, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டால நம்ம யாருன்றதை இனி அவள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க கோமதி. அதே மாதிரி மயிலோடைய அம்மா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுடைய வாழ்க்கையை சரி பண்ணணுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மயிலோடைய அம்மா என்னதான் பிளான் பண்ண போகிறாங்க, எப்படி திரும்பவும் மயிலை வந்து இந்த வீட்டுக்குள்ளார அவங்க
கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்றத அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.